வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்டா பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குடும்பத்தின் அடித்தளமாக திகழும் அனைத்து உண்மையான அப்பாக்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. திருவள்ளூர் மணவாள நகரில் நடைபெற்ற பாமக கூட்டத்தில் தந்தை ராமதாசிடம் மன்னிப்பு கேட்டார் அன்புமணி. கிருஷ்ணகிரி நகரில் பட்டப்பகலில் தெருக்கூத்து கலைஞர் வெட்டி கொலை. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 80 பேர் உயிரிழப்பு. புனேவில் இந்திரையணி ஆற்றின் குறுக்கே இரும்பு பாலம் இடிந்த விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்டா பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்தார். அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைவது பற்றி அரசு உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்துவதோடு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். அதன்படி 2 நாள் பயணமாக இன்றும் நாளையும் தஞ்சை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தஞ்சை, திருச்சி, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 12ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்தார். மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட காவிரி நீர் கல்லணைக்கு இன்று வந்து சேர்கிறது. இந்த நிலையில் டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதற்காக சென்னையிலிருந்து இன்று காலை விமானம் மூலம் புறப்பட்டு திருச்சிக்கு பகல் 12:15 மணிக்கு சென்றார். அங்கு அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்றார். குடும்பத்தின் அடித்தளமாக திகழும் அனைத்து உண்மையான அப்பாக்களுக்கும் வாழ்த்துக்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை உலக தந்தையர் நாளாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அரசியல் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதன்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தந்தையருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் பிள்ளைகளை அன்போடு வளர்த்து உழைப்பின் மூலம் வழிகாட்டி தன் குடும்பத்தின் அடித்தளமாய் திகழும் அனைத்து உண்மையான அப்பாக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டின் கொள்கை தந்தைகளாக இன்றளவும் நம்மை வழிநடத்தும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் MGR ஆகிய ஒப்பற்ற தலைவர்களுக்கும் இந்நாளில் எனது புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மணவாள நகரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தந்தை ராமதாசிடம் அன்புமணி மன்னிப்பு கேட்டார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸிற்கும் அன்புமணி ராமதாஸிற்கும் இடையே கடந்த சில வாரங்களாக கருத்து மோதல் நடந்து வருகிறது. இது ஒருபுறம் இருக்க டாக்டர் ராமதாஸ் கட்சியில் சரியாக செயல்படாதவர்களையும் டாக்டர் அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்களையும் கட்சியிலிருந்து நீக்கி புதிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்து வருகிறார். இந்த நிலையில் திருவள்ளூர் மணவாள நகரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொதுக்குழு கூட்டத்தில் வழக்கறிஞர் பாலு, திலகபாமா, மாநில, மாவட்ட மற்றும் ஒன்றிய பாமக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் திருவள்ளூர் முப்போகம் விளையும் 1200 ஏக்கர் நிலத்தை பறித்து அமெரிக்க நிறுவனத்திற்கு தாரை வார்க்க திமுக அரசு துடிக்கிறது. ஏன் அந்த அமெரிக்க நிறுவனத்திற்கு தரிசு நிலம் அதிகம் உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலத்தை திமுக அரசு ஒதுக்கலாமே? திமுக ஆட்சி முடிவுக்கான கவுண்டவுன் இன்று முதல் தொடங்கிவிட்டது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் ராமதாஸிற்கு தந்தையர் தினம் வாழ்த்துக்களை அன்புமணி தெரிவித்தார். அப்போது என் மீதும் ஏதும் கோபம் இருந்தால் ராமதாஸ் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் என்றும், பல தியாகங்களை செய்தவர் ராமதாஸ் என்றும் என்னை செய்ய வேண்டும் என கூறுங்கள், மகனாக நான் செய்கிறேன் என்று அன்புமணி தெரிவித்தார். கிருஷ்ணகிரி நகரில் 2 சக்கர வாகனத்தில் சென்ற தெருக்கூத்து கலைஞரை பட்டப்பகலில் வெட்டி கொன்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வரட்டனப்பள்ளி அடுத்த தேசப்புள்ளி கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் கிருஷ்ணகிரியில் தெருக்கூத்து கலைஞராக உள்ளார். இன்று மதியம் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள ரவுண்டானா பகுதியில் 2 சக்கர வாகனத்தில் சென்றபோது திடீரென பின்னால் வந்த வேப்பனப்பள்ளியை அடுத்த குருவரெட்டிப்போரூர் கிராமத்தை சேர்ந்த சின்ன நரசிம்மன் என்பவர் அவரது கழுத்து மற்றும் முகத்தில் கத்தியால் பலமாக வெட்டினார். இதில் வெங்கடேசன் படுகாயமடைந்த நிலையில் சாலையில் 2 சக்கர வாகனத்தில் கீழே விழுந்து இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்தார். இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் வெங்கடேசனை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து வெங்கடேசனை கொலை செய்துவிட்டு தப்பி சென்ற சின்ன நரசிம்மனை காவல்துறையினர் கைது செய்தனர். இதையடுத்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் நடு ரோட்டில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 80 பேர் உயிரிழந்தனர் எனவும் 320க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் ஈரானின் ஐநா தூதர் தெரிவித்துள்ளார்.
மத்திய கிழக்கில் கடந்த சில ஆண்டுகளாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் காரணமாக பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் ஈரானின் தெஹ்ரானில் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தலைமையகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு ஆபரேஷன் ரைசிங் லைன் என பெயரிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் உடனடியாக தாக்குதலை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இருப்பினும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ஈரான் புரட்சிகர காவல் படையின் தலைவர் ஹொசைன் சலாமி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இராணுவ தளபதிகள், விஞ்ஞானிகள் உள்ளிட்டோர் உயிரிழந்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஈரானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இதுவரை சுமார் 80 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 320க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் ஈரானின் ஐநா தூதர் தெரிவித்துள்ளார். புனேவில் இந்திரியணி ஆற்றின் குறுக்கே இரும்பு பாலம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். பலர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டனர். மகாராஷ்டிர மாநிலம் புனே மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவல் பகுதியில் இந்திரியணி ஆற்றின் குறுக்கே உள்ள இரும்பு பாலத்தின் ஒரு பகுதி பிற்பகலில் இடிந்து ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் தொடர் மழை பெய்து வருவதால் ஆற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனிடையே இன்று பிற்பகல் இரும்பு பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து ஆற்றில் விழுந்தது. இச்சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டன் சத்திரத்தை சேர்ந்த தொழிலதிபர் கண்ணப்பன் என்பவர் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கிய பேருந்தை உணவுத்துறை அமைச்சர் பூஜை செய்து இயக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் வசதிக்காக இலவச பேருந்து வசதிகள் இயக்கப்பட்டு வருகிறது. கிரிவல பாதையில் பக்தர்கள் ரோப் கார் நிலையம், வின்ச் நிலையம் மற்றும் பக்தர்கள் தங்கும் விடுதிகளுக்கு இலவச பேருந்தில் சென்று வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒட்டன் சத்திரத்தை சேர்ந்த தொழிலதிபர் கண்ணப்பன் என்பவர் கோவிலுக்கு புதிய பேருந்தை நன்கொடையாக வழங்கினார். மேலும் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி சார்பில் ஒரு பேருந்து நன்கொடையாக வழங்கப்பட்டது. இதனையடுத்து பழனி மலடியவாரத்தில் பேருந்து துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு பேருந்திற்கு பூஜை செய்து பேருந்து சேவையை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திருப்பூரை சேர்ந்த தொழிலதிபர் ஜெயக்குமார் வழங்கிய பிரம்மாண்ட ஒளித்திரை மலையடிவாரத்தில் உள்ள பாத விநாயகர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டு இன்று முதல் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் இலவசமாக பேருந்து சேவையை இயக்கி வருவதை அறிந்து தானும் கோவில் சேவையில் பங்கெடுக்கும் வகையில் நன்கொடையாக கோவிலுக்கு புதிய பேருந்தை வாங்கி கொடுத்ததாக தொழிலதிபர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். அரக்கோணத்தில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் கண் சிகிச்சை மற்றும் கண் தானம் வழங்கும் முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு பள்ளியில் ரோட்டரி சங்கம் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் மகாலட்சுமி துணிக்கடை சார்பில் மாபெரும் கண் சிகிச்சை மற்றும் கண் தான முகாம் முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் இளங்கோ தலைமையில் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளராக ரோட்டரி சங்க தலைவர் RP ராஜா கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள் சிறப்பு வாகனத்தில் அகர்வால் கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதில் ரோட்டரி சங்க முக்கிய நிர்வாகிகள் மணி, மனோகர், பிரபு, கஜபதி, பிரதாப், பெருமாள், பாலாஜி உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாணவியின் நீட் தேர்வு குளறுபடி குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவை தெரிவிப்பதாக கோவை அரசு மருத்துவமனையில் பல்வேறு மருத்துவ பிரிவுகளை திறந்து வைத்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார். கோவை அரசு மருத்துவமனையில் புதுப்பிக்கப்பட்ட மனநல அவசர சிகிச்சை மற்றும் மேல் மையம், பச்சிளம் குழந்தைகளுக்கான பிரிவு, துணை இனப்பெருக்க மையம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பிரிவுகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் திறந்து வைத்தார். அப்போது 50க்கும் மேற்பட்டோருக்கு இலவச கண் கண்ணாடிகளை வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 4 ஆண்டுகளில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாகவும் ரூபாய் 9,65,00,000 மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் மற்றும் சாலை பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு பல புதிய கட்டமைப்புகள் தற்போது பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார். மேலும் கோவை மாணவியின் நீட் தேர்வு குளறுபடி குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவை தெரிவிப்பதாக தெரிவித்தார். திருவள்ளூர் அருகே வேன் கவிழ்ந்த விபத்தில் படுகாயமடைந்த 19 பேர் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த பிளேஸ் பாளையம் பகுதியிலிருந்து வேன் மூலம் 15 பெண்கள், 2 குழந்தைகள் உட்பட 19 பேர் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருந்த போது கொல்லப்பாளையம் அருகே நிலை தடுமாறி வேன் சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்தில் வேனில் பயணம் செய்த 19 பேரும் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காயமடைந்த 19 பேரையும் மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அனைவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் ஓட்டுநர் டெல்லி பாபு போதையில் வாகனத்தை ஓட்டியதே விபத்திற்கு காரணம் என காவல்துறையினர் தெரிவித்தனர்.
திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மத்திய அரசின் 11 ஆண்டு கால சாதனைகளை விளக்கும் கண்காட்சி நடைபெற்றது. மத்திய அரசின் 11 ஆண்டு கால சாதனைகளை விளக்கும் கண்காட்சிக்கு திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் முத்துராமலிங்கம் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில பொதுச் செயலாளரும் பேராசிரியருமான ராமா சீனிவாசன் கலந்து கொண்டு மத்திய அரசின் 11 ஆண்டு கால சாதனைகள் குறித்த கண்காட்சியை பார்வையிட்டார். இதில் மேற்கு மாவட்ட தலைவர் ஜெயராமன், மாவட்ட செயலாளர்கள் செந்தில்குமார், கார்த்திகை சாமி, தமிழ்வாணன், பாஸ்கர் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவேற்காடு அருகே சலவை தொழிலாளர்களுக்கு ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தை அமைச்சர் நாசர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். சென்னை புறநகர் பகுதியான திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட ராஜரத்தினம் நகரில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் சலவை தொழிலாளர்களுக்கு என தனியாக துணி துவைக்கும் பல்நோக்கு புதிய கட்டிட வளாகத்தை அமைச்சர் நாசர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். அதன் பின்னர் சலவை தொழிலாளர்களுக்கென கேஸ் நீராவில் இயங்கும் நவீன சலவை பெட்டியும் அமைச்சர் நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கினர். நிகழ்ச்சியில் அமைச்சர் நாசர் பேசினார். அப்போது தமிழக அரசு அனைத்து தொழிலாளர்களின் நலனுக்கென சிறந்த திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், சலவை தொழிலாளர்கள் பயன்படுத்தி வந்த கரியால் இயங்கும் சலவை பெட்டியால் உடல் நலம் பாதிக்கப்படுவதாக கோரிக்கை வைத்ததை அடுத்து தற்போது நீராவியால் இயங்கும் நவீன சலவை இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும், சலவை தொழிலாளர்கள் துணிகளை துவைப்பதற்கு வசதியாக இந்த பல்நோக்கு வளாகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்றும், அதை நல்ல முறையில் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் நாசர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் திருவேற்காடு நகராட்சி ஆணையர், நகரமன்ற தலைவர் மூர்த்தி, துணைத் தலைவர் சாந்திரமேஷ் மற்றும் அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரேஷன் கடைகளில் கோதுமை தட்டுப்பாடு என்பது இல்லை எனவும், பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு 3 மாதத்திற்கு தேவையான கோதுமை இருப்பு உள்ளது எனவும் பழனியில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். பழனியில் அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டார். அதன் பின்னர் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் ரேஷன் கடைகளுக்கு தேவையான கோதுமை கிடங்கில் உள்ளது எனவும், ஒரு சில கடைகளில் கோதுமை கிடைக்கவில்லை என்ற புகார் வந்தவுடன் உடனடியாக ரேஷன் கடைகளுக்கு கோதுமை அனுப்பி வைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு உள்ளனர் என்றும், ரேஷன் கடைகளில் கோதுமை தட்டுப்பாடு என்பது இல்லை எனவும், பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு 3 மாதத்திற்கு தேவையான கோதுமை இருப்பு உள்ளது எனவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். பல்லடம், தாராபுரம் தொகுதிகளுக்கு திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் ரவிச்சந்திரனுக்கு பாமக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்லடம் மற்றும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய மாவட்ட செயலாளராக ரவிச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்தை கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பாமக நிர்வாகிகளின் முன்னிலையில் தனது மாவட்ட செயலாளர் பதவியை ரவிச்சந்திரன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள், கிளை தலைவர்கள், இளைஞர் அணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் ரவிச்சந்திரனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். காட்டுமன்னார் கோவிலில் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐயா எல் இளையபெருமாள் பிறந்தநாள் விழா வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது என்றும், விழாவில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் முனைவர் KI மணிரத்னம் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் மறைந்த தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எல் இளையபெருமாள் சிலைக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் KI மணிரத்னம் கட்சியினருடன் பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து KI மணிரத்னம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வரும் 26ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் தென்னாட்டு அம்பேத்கர் என்று அழைக்கப்படும் மறைந்த பெரும் தலைவர் எல் இளையபெருமாளின் பிறந்த நாளை முன்னிட்டு காட்டுமன்னார் கோவிலில் அவரது சிலை அருகே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது என தெரிவித்தார். மேலும் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் கிரீஸ், சூரஜ் ஹிட்கே மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர்கள் KS அழகிரி, K தங்கபாலு, திருநாவுக்கரசர், டெல்லி சிறப்பு பிரதிநிதி ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொள்வதாகவும் KI மணிரத்னம் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் NV செந்தில்நாதன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிமொழி, ஆசிரியர் ராமன், LEP ஜோதிமணி, கமல் ரத்தினம், இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவரும் அரவிந்த் மணிரத்னம், பாபு ராஜன், ஜோதி புகழேந்தி, மாநில தொழிற்சங்க செயலாளர் கஜேந்திரன், இதயத்துல்லா உள்பட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வந்தவாசி அடுத்த கீழ்கொடுங்காலூரில் நடைபெற்ற கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞர் அணியின் அறிமுக கூட்டத்தில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் பங்கேற்று இளைஞர் அணியினருக்கு ஆலோசனைகளை வழங்கினார்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கீழ்கொடுங்காலூரில் உள்ள சமுதாய நலக்கூட்டத்தில் வந்தவாசி கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணியினர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் KRP பழனி தலைமை தாங்கினார். ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கார்த்திகேயன், சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பங்கேற்றவர்களை வந்தவாசி கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வினோத் வரவேற்றார். கூட்டத்தில் 6 அணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்கர் குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு இளைஞர் அணியினருக்கு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் PLO செந்தில்குமார், வந்தவாசி நகர செயலாளர் தயாளன், மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் CR பெருமாள், தெல்லாறு மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் ராதா, கிழக்கு ஒன்றிய செயலாளர் இளங்கோவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேர்ணம்பட்டு நகராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டு பகுதியில் சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கவுன்சிலர் தர்விதா பேகம் அப்பகுதி மக்களுடன் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் பேர்ணம்பட்டு நகராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டு பகுதியில் தொடர்ந்து குடிநீர் பிரச்சினை நிலவி வருவதால் அப்பகுதி பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டு வந்தனர். இதனை அறிந்த பகுதி கவுன்சிலர் முறையான தண்ணீர் வழங்க வேண்டும் என நகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தார். மனுவின் மீது நடவடிக்கை எடுக்காததால் கவுன்சிலர் தன்வீரா பேகம் தனது வார்டு பொதுமக்களுடன் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது 6வது வார்டு பகுதியில் சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தாராபுரம் அடுத்த மாலமேடு பெருமாள் கோவில் வலசு கிராமத்தில் நோயின் கொடுமை தாங்காமல் சப்தம் போட்ட தாயின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை செய்த மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் மாலமேடு பெருமாள் கோவில் வலசு கிராமத்தை சேர்ந்த செல்லதுரை விவசாய தொழில் செய்து வந்தார். இவரது மனைவி மாரியம்மாள், மகன் ராஜகோபால் வீட்டில் தங்கி நீண்ட நாட்களாக படுத்த படுக்கையாகவே சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று மாலை மாரியம்மாளின் தங்கை ஏசம்மாள் என்பவர் தனது அக்காவை பார்ப்பதற்காக ராஜகோபாலின் வீட்டிற்கு வந்திருந்தார். அக்காவை பார்த்துவிட்டு வீட்டின் வெளியே மற்றவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது மாரியம்மாள் நோயின் கொடுமை தாழாமல் பலத்த சத்தமிட்டு புலம்பிக் கொண்டிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த மகன் ராஜகோபால் கத்தியை எடுத்து வந்து நோய் கொடுமை தாழாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த தாயின் கழுத்தை அறுத்து கொலை செய்தார். வெளியே பேசிக் கொண்டிருந்த தங்கை ஏசம்மாள் வீட்டின் உள்ளே சென்ற போது அக்கா இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதையும் அருகிலேயே மகன் கத்தியுடன் நின்றிருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே மூலனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாராபுரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் மூலனூர் காவல் ஆய்வாளர் விவேகானந்தன், உதவி ஆய்வாளர் பாலமுருகன் ஆகியோர் மாரியம்மாளின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து மகன் ராஜகோபாலை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவேற்காடு அருகே இறைச்சி வாங்க வந்தவர் கடையின் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றதால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் தங்கள் வீட்டின் முன்பு ஏன் இருசக்கர வாகனத்தை நிறுத்துகிறார்கள் என கூறி இறைச்சி கடைக்காரரை பக்கத்து வீட்டினர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவேற்காடு காடுவெட்டி பகுதியை சேர்ந்த மகபூப் பாஷா என்பவர் வீட்டின் முன்பு இறைச்சி கடையை கடந்த 40 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இவரது இறைச்சி கடைக்கு வந்த நபர் ஒருவர் சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு இறைச்சி வாங்க வந்தார். அப்போது வாகனம் தனது வீட்டின் முன்பு இருப்பதாக இறைச்சி கடையின் பக்கத்து வீட்டுக்காரர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதே போல பக்கத்து வீட்டுக்காரர்களான தேசியராஜ், இன்பராஜ், யுவராஜ் உள்ளிட்ட 5 பேர் மகபூப் பாஷா, அவரது மகன் அஷ்ரப் அலி ஆகியோரை சரமாரியாக தாக்கினர். இதில் பாட்ஷாவிற்கு மூக்கு தண்டு உடைந்தது. அவரது மகன் அப்சர் அலிக்கு காலில் முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து CCTV காட்சிகளின் ஆதாரங்களுடன் திருவேற்காடு காவல் நிலையத்தில் மகபூப் பாஷா புகார் அளித்தார். புகார் அளித்து 15 நாட்கள் ஆகியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் வழக்கின் நிலை குறித்து விசாரணை அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் சுதந்திரமாக வலம் வருவது தங்களுக்கு மேலும் அச்சுறுத்தலாக இருப்பதாக மகபூப் பாஷா தெரிவித்தார். மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். வேலூரில் மக்கள் நல சந்தையின் 4ஆம் ஆண்டை முன்னிட்டு நடைபெற்ற கீரை திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட கீரை வகைகளின் கண்காட்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாரம்பரிய இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் காய்கறிகள், கீரை வகைகள் மற்றும் சிறுதானியங்கள் உள்ளிட்ட இயற்கை பொருட்கள் விற்பனை சந்தையின் 4ஆம் ஆண்டை முன்னிட்டு 100கணக்கான பாரம்பரிய கீரை வகைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் மக்கள் நலம் சார்ந்த கீரை கண்காட்சி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டனர். கண்காட்சியில் தூதுவளை, அரைக்கீரை, சிறுகீரை, முசுக்கை கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, தண்டுக்கீரை, துத்திக்கீரை, நெரிஞ்சல் கீரை உள்ளிட்ட
100க்கும் மேற்பட்ட மூலிகை கீரைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அப்போது ஒவ்வொரு கீரையின் பயன்களும் விளக்கி கூறப்பட்டது. கண்காட்சியில் மக்கள் நல சந்தையின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் செல்வன் உள்ளிட்ட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கண்காட்சியில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பேசும்போது, நம் உடல் நலம் என்பது விலை மதிப்பில்லாதது என்பதால் பாரம்பரியம் கீரைகள் உள்ளிட்ட உணவுகளை சாப்பிட்டு நாம் உடல் நலனை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அகமதாபாத்தில் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வேலூரில் நேதாஜி தேசபக்தர்கள் அமைப்பினர் மோட்ச தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான விபத்தில் இந்தியர்கள் மற்றும் அயல்நாட்டினை சேர்ந்தவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்தவர்கள் என மொத்தம் 270 பேர் உயிரிழந்தனர். இவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள திருவள்ளூர் சிலை அருகே வேலூர் நேதாஜி தேசபக்தி அமைப்பு சார்பில் 30க்கும் மேற்பட்டோர் மோட்ச தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு பழனியில் இரத்த தான முகாம் மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் 51வது பிறந்தநாள் வரும் 22ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் பழனியில் தனியார் திருமண மண்டபத்தில் இரத்த தான முகாம் மற்றும் இலவச மருத்துவ சிகிச்சை முகாமும் நடைபெற்றது. முகாமிற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன், பழனி நகர செயலாளர் மிதுன் ஆகியோர் தலைமை தாங்கினர். முகாமில் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினார். முகாமில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இரத்த தானம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சூலூரில் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழாவில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. கோவை சூலூர் SRS திருமண மண்டபத்தில் திராவிடர் கழகத்தின் சார்பில் சுயமரியாதை இயக்கத்தின் 100ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி எழுதிய உலகத் தலைவர் பெரியார் என்ற நூல் வெளியிடப்பட்டது. நூல் வெளியீட்டு விழாவில் நீலகிரி மக்களவை தொகுதி உறுப்பினர் ராசா கலந்து கொண்டு நூலை வெளியிட கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். விழாவில் தந்தை பெரியாரின் சுயமரியாதை, சாதி ஒழிப்பு, பெண் அடிமைத்தனம் ஒழிப்பு, பகுத்தறிவு உள்ளிட்ட புரட்சிகர கருத்துக்களை மையப்படுத்திய சிந்தனை செயலாக்க கருத்தரங்கமும் நடைபெற்றது. கருத்தரங்கில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி பேசினார். அப்போது உலகத் தலைவர் பெரியாரின் நூல்கள் பெரியாரின் வாழ்க்கை முறைகள் மற்றும் சமூக பணிகளை ஆவணப்படுத்துவதால் அவரது கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் பாலமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதல் மாநிலம் என்று கி. வீரமணி தெரிவித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று அதிகாலையில் அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அப்போது அதிகாலை முதலே ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளிமாநில பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலில் குவிய தொடங்கினர். குறிப்பாக ராஜகோபுரம் மற்றும் அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக பக்தர்கள் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு திருமஞ்சன கோபுரம் மற்றும் மேகோபுரம் வழியாக பக்தர்கள் வெளியே செல்கின்றனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனிடையே அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்களை ஊழியர்கள் முறையாக வரிசை அமைத்து கோவிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். டெல்டா பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். குடும்பத்தின் அடித்தளமாக திகழும் அனைத்து உண்மையான அப்பாக்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. திருவள்ளூர் மணவாள நகரில் நடைபெற்ற பாமக கூட்டத்தில் தந்தை ராமதாசிடம் மன்னிப்பு கேட்டார் அன்புமணி. கிருஷ்ணகிரி நகரில் பட்டப்பகலில் தெருக்கூத்து கலைஞர் வெட்டி கொலை. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 80 பேர் உயிரிழப்பு. புனேவில் இந்திரையணி ஆற்றின் குறுக்கே இரும்பு பாலம் இடிந்த விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.